அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2024 ஜனவரியில், அதாவது 30/1/2024 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 6244. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 9/4/2024. பேஸ்ட் ஆன் வேக்கன்சிஸ் இந்த 6244 வேக்கன்சி, இந்த வேக்கன்சிக்கு உரிய கட் ஆஃப் ஜூனியர் ஸ்டண்டுக்கு தனியாகவும், டைப்பிஸ்ட்டுக்கு தனியாகவும், ஸ்டெனோவுக்கு தனியாகவும் ஒரே வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இது ஒரு ப்ரிடிக்ஷன் தான். அதாவது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக கட் ஆஃப் நம்ம நினச்சதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஏன்னா டே பை டே கட் ஆஃப் அதிகமாகிட்டே வருது. போன டைமோட குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நீங்கள் சிலர் ஜாபை தவற விட்டுருப்பீங்க. கட் ஆஃப் அதிகமாக தான் இருந்துச்சு. புரியுதுங்களா? அது அந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்த போதிலும் கட் ஆஃப் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த பேஸ்ட் ஆன் இந்த வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்களா, 6244. இந்த வேக்கன்சிக்கு தான் நான் கட் ஆஃப் சொல்ல போகிறேன். புரியுதுங்களா? இப்போ சிலர் எனக்கு கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதற்காக கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் எல்லாத்துக்கும் சொல்லி தான் ஆகணும். சிலர் நினைக்கலாம், என்னடா அது இன்னும் கொஸ்டின் பேப்பர் பார்க்கல, இன்னும் எக்ஸாம் நடக்கலை, எக்ஸாம் முடியல, அதுக்குள்ளே கட் ஆஃப் நீங்கள் சொல்கிறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நிறைய பேர் கேட்குறாங்க, பேஸ்ட் ஆன் வேக்கன்சி பொறுத்து சொல்ல சொல்லியிருக்காங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, பேஸ்ட் ஆன் வேக்கன்சி 6244 இந்த வேக்கன்சி அடிப்படையிலையும் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரு ஆவரேஜாக, அதாவது ஆவரேஜாக ஒரு மீடியம் மீன்ஸ் ஈஸியும் கிடையாது, டஃப்பும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் இருந்தால், கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் ஒரு மீடியம் லெவலில் இருந்தால், ஈஸியாகவும் இல்லாமல் ரொம்ப டஃப்பாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் லெவலில் இருந்து வேக்கன்சி 6244 இருந்தால் என்ன கட் ஆஃப்னு சொல்ல போகிறேன். நீங்கள் அடுத்து என்கிட்ட கேட்கக்கூடாது, சார் வேக்கன்சி எப்படி இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும்ல சார், ஒரு 10,000 கிட்ட கண்டிப்பாக வந்துடும்னு நீங்களே சொல்லியிருக்கீங்களே சார், நிறைய யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க சார், இதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வேக்கன்சி 10,000 கிட்ட வந்துடும் தான், இல்லைன்னு நான் இங்கே மறுக்கல. 10,000 12,000 கூட சான்சஸ் இருக்குது. இதை ஏன் நான் உறுதியாக 10,000 அல்லது அதுக்கு மேலே வரும்னு நான் சொல்கிறேன்னா, ஜனவரி 2024 நோட்டிஃபிகேஷனுங்க, ஜூன் மாதம் எக்ஸாமுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பாருங்கள், ரிசல்ட் ஜனவரி 2025ங்க. ஸோ இப்போ இருந்து 1 இயர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 1 இயரோட வேக்கன்சி நல்லா கவனிங்க. போன மாதம், அதுக்கு முந்தின மாதம்லாம் இன்னும் வேக்கன்சி கலெக்ட் பண்ணி அதை ஃபைனல் பண்ணியிருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக 100% வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஒழுங்காக படிக்காமல் விட்டால் அது உங்களோட முட்டாள்தனமாக கண்டிப்பாக மாறிடும். புரியுதுங்களா? கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். 10,000 வரும். கிட்டத்தட்ட 10,000 12,000 கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் அதுக்கு மேலேயும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் நிறைய ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆகக்கூடிய 1 இயர் ரிட்டையர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரியில் ரிசல்ட்டு. ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய வேக்கன்சியை கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் தான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நல்லா விழித்து கொள்ளுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். நல்லா கண்களை திறந்து விழித்து கொள்ளுங்கள். 6000 தான் வேக்கன்சி, 6244 தான் வேக்கன்சின்னு ஒழுங்காக படிக்காமல் விட்டீங்க, மேலோட்டமாக படித்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தை சந்திச்சிருவீங்க. ஏன்னா 10,000 வேக்கன்சியாக மாறிடும் இது. புரியுதுங்களா? ஸோ அதனால் நான் உங்கள் எல்லாருக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்டெப்த்தாக நீங்கள் படிங்க. எவ்வளோ தூரம் நல்லா படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா படிங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், கூற்று காரணம் இதெல்லாம் கூட வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன முறை குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா கூற்று காரணங்கள், ஸோ இதெல்லாம் அதிகமாக வந்துருச்சு. நிறையா கூற்றை கேட்டு வச்சாங்க. ஒரு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா 1 பேஜ், ½ பேஜ் அந்த அளவுக்கு இருந்தது. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன்
நல்லா நீங்கள் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ எதனால் நான் ப்ரிப்பரேஷன் அதிகமாக பண்ணுங்க, நல்லா பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, வேக்கன்சி கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சொல்லியிருந்தோம் நவம்பர், டிசம்பர் 2023ல் நோட்டிஃபிகேஷன் வராதுன்னு சொல்லியிருந்தோம். டிசம்பர் 2023ல் நோட்டிஃபிகேஷன் வராதுன்னு சொல்லியிருந்தோம். ஜனவரி டிஎன்பிஎஸ்சி என்ன சொன்னாங்க, ஜனவரி நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை உறுதிப்படுத்தும் வகையில் கண்டிப்பாக ஜனவரி 2024 கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் 31ஆம் தேதிக்குள்ளே வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 31ஆம் தேதியாவது வந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 30ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஜூன் மாதம் அவங்க சொன்ன மாதிரி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸாமுக்கான டேட்டு. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த வேக்கன்சி 9000 ஆகலாம், அல்லது 10,000 வரைக்கும் போகலாம், அல்லது 12,000 வரைக்கும் கூட போகலாம். புரியுதுங்களா? ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. பட் இதை வந்து இப்போ நம்ம ஃபைனல் பண்ண முடியாது. ஃபைனல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது 9,000 அல்லது 10,000 அல்லது 12,000 அல்லது 15,000 அப்படின்றது இப்போ நம்ம ஃபைனல் பண்ண முடியாது. ஆனால் அதிகமாக வருன்றது மட்டும் நமக்கு தெரியும். வேக்கன்சி ஒவ்வொரு முறை குரூப் 4 கடந்த லாஸ்ட் 4 குரூப் 4 எடுத்து பாருங்கள். 2016லேருந்து நீங்கள் பாருங்கள், 4 குரூப் 4லையுமே வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு முறை வந்து 9,000 வேக்கன்சி இருந்துச்சு. அந்த 9,000 வேக்கன்சி கடைசியில் 14,500 மாறுச்சு. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் 2,500 3,000 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுன்றதை மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு புரிய வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் புலம்பக்கூடாது. அப்போ வந்து இந்த முடிஞ்ச குரூப் 4ல் வேக்கன்சியை சேர்க்காதீங்க, புதுசாக வரக்கூடிய குரூப் 4ல் வேக்கன்சியை சேருங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க முடிஞ்ச குரூப் 4ல் தான் வேக்கன்சியை சேர்ப்பாங்க, இதில் தான் ஆட் பண்ணுவாங்க. அதனால் இப்போவே நான் சொல்கிறேன், இந்த குரூப் 4ல் தான் வேக்கன்சியை நிறைய ஆட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அடுத்த குரூப் 4லேயும் வேக்கன்சி வரும், அதிகமாக தான் வரும். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த குரூப் 4 அடுத்த குரூப் 4 வேக்கன்சி அதிகமாக தான் வரும். அப்போது வந்து சில அகாடமிஸ், ஓகேங்களா, சில அகாடமிஸ் என்ன பண்ணுவாங்க, புதுசாக வரக்கூடிய குரூப் 4ல் எங்களுக்கு வேக்கன்சி சேர்த்துட்டாங்க, இந்த முடிஞ்ச குரூப் 4ல் எதுக்கு போய் வேக்கன்சி சேர்க்குறீங்க, புதுசாக நிறைய பேர் படிக்க வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முறை அப்படி சொன்னாங்க லாஸ்ட்டாக குரூப் 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணப்போ. அதனால் ஆனால் டிஎன்பிசி என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச குரூப் 4க்கு தான் வேக்கன்சி கிட்டத்தட்ட 2,500 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் சிலர் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, சிலர் பாதி படிச்சிருப்பீங்க, சிலர் காவாசி படிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு 130 நாள் இருக்குது. இந்த 130 நாள் நீங்கள் நல்லா படித்தா கூட நீங்கள் நல்லா பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். தெளிவாக உட்காந்து படிங்க, 130 நாள் போராடுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த குரூப் 4ல் தான் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் சரியாக எக்ஸாம் எழுதாமல் விட்டுட்டு அடுத்த குரூப் 4க்கு வேக்கன்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டக்கூடாது. இந்த குரூப் 4ல் தான் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா படித்து பாஸ் பண்ணி போயிருங்க. நம்ம இங்கே கட் ஆஃப் சொல்கிறது 6,244 வேக்கன்சிக்கு தான் கட் ஆஃப் சொல்கிறோம். ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின் இருந்துச்சுன்னா, ஹார்டாகவும் இல்லாமல் ஈஸியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் லெவலில் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன கட் ஆஃப் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் உடனே ஈஸியாக செட் பண்ணால் எவ்வளோன்னு சொல்லுங்கள், ஹார்டாக செட் பண்ணால் எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு கேட்காதீங்க. ஈஸியாக செட் பண்ணுறதா இருந்தால் இதை விட ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா இதை விட ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். புரியுதுங்களா? நம்ம சொல்லியிருக்க கொஸ்டின்ஸ்லேருந்து ஈஸினா ஒரு 3 to 5 ஆட் பண்ணிக்கோங்க. டஃப் அப்படின்னா 3 to 5 கொஸ்டின்ஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகே, ரொம்ப பேசிட்டோம், கட் ஆஃப்குள்ளே போயிடும். டிஎன்பிசி குரூப் 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2,903 வேக்கன்சி. ஜூனியர் ஸ்டண்ட், விஏஓ இதெல்லாம் சேர்த்து பில் கலெக்டர் இந்த நிறைய கேட்டகரி இருக்குது. 2,903 ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 1,177. இது வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், டிரைவிங் லைசன்ஸோடு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்கள்ல. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்ப்போம். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 200க்கு 178 கொஸ்டின். நல்லா கவனிங்க,
இங்கே கொஸ்டின்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்கேன், நான் மார்க்குன்னு கொடுக்கல. 200க்கு 178 கொஸ்டின் கட் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே வேக்கன்சியாக இருந்துச்சுன்னா பிசியில் 178, எம்பிசி 178, எஸ்சி 175, எஸ்சிஏ 173, எஸ்டி 167, பிசிஎம் 169. சார் நான் ஃபீமேல் கேட்டகரி சார், சார் நான் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் சார். ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் இதே கட் ஆஃப் தான். நீங்கள் போன குரூப் 4ஓட கட் ஆஃப் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல தெளிவாக விஷயம் புரியும். சார் என்ன சார் ஜென்ரல் பிசி எம்பிசி ஒன்றா போட்டிருக்கீங்க? போன குரூப் 4ல் அப்படி தான் வந்துச்சு. அதாவது அப்படி தான் வந்துச்சு, 178 வந்துச்சுன்னு சொல்ல. இந்த ஜென்ரல் பிசி எம்பிசி சேம் கட் ஆஃப் வந்துச்சு. மேல் ஃபீமேல் சேம் கட் ஆஃப். பிஎஸ்டிஎம் சேம் கட் ஆஃப். நீங்கள் எந்த கேட்டகரியும் பிரிக்க தேவையில்ல, ஏன்னா போன முறையே ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சார் நான் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் சார், எனக்கு 2 குறைச்சி சொல்லுங்கள் சார். கிடையவே கிடையாது, சேம் கட் ஆஃப். சார் நான் ஃபீமேல் கேட்டகரி சார், எனக்கு 2 குறைச்சி சொல்லுங்கள் சார். கிடையவே கிடையாது, சேம் கட் ஆஃப். சார் நான் ஃபீமேல் வித் பிஎஸ்டிஎம் சார், எனக்கு 2 குறைச்சி சொல்லுங்கள் சார். கிடையவே கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே கட் ஆஃப் தான். ஏன்னா போன முறையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் தனித்தனியாக மேல் ஃபீமேல் பிஎஸ்டிஎம் ஃபீமேல் இதெல்லாம் இப்போல்லாம் பிரிக்கவே கூடாது, மொத்தமாக இதுதான் வந்தது. சரி, அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ ஜென்ரல் பிசி எம்பிசி 178 கொஸ்டின், எஸ்சி 175 கொஸ்டின், எஸ்சிஏ 173 கொஸ்டின், எஸ்டி 167 கொஸ்டின், பிசிஎம் 169 கொஸ்டின். இது வந்து 6244 வேக்கன்சிக்கு கொஸ்டின் வந்து மீடியமாக வந்தால். இதுவே டஃப்பாக வந்தால் இதுலேருந்து ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கேட்டகரியிலையும். இதுவே ஈஸியாக வந்தால் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 3 to 5 அதிகப்படுத்திக்கிங்க, அவ்வளோதான். இப்போ டைப்பிஸ்ட்னு வந்துட்டால் போத் ஹையர் தாங்க. ஒரு லோயர் ஒரு ஹையர் எலிஜிபிள் தான், ஆனால் போத் ஹையர் தான் வேலைக்கு போவாங்க. ஒரு லோயர் ஒரு ஹையர் வச்சுருந்தா டைப்ரைட்டிங்கில் வேலையே கிடைக்காது. ஷார்ட்டனுக்கே கிட்டத்தட்ட அந்த நிலமை வந்துருச்சு. டைப்பிஸ்ட்லாம் போத் ஹையர் இருக்கணும். 1712 வேகன்சி இப்போ இருக்குது. ஸோ இந்த வேகன்சிக்கு தான் நான் சொல்கிறேன். ஜென்ரல் பிசி எம்பிசி 171 கொஸ்டின், எஸ்சி 167 கொஸ்டின், எஸ்சிஏ 162 கொஸ்டின், எஸ்டி 157 கொஸ்டின், பிசிஎம் 152 கொஸ்டின். இது வந்து டைப்பிஸ்ட்டுக்கான கட் ஆஃப் 200க்கு. ஓகேங்களா? இதுவே கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னா இதை விட ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 3 to 5 கொஸ்டின்ஸ் லெஸ் பண்ணிக்கலாம். டஃப்பாக இருந்தால், கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் 3 to 5 கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பயப்பட வேணாம். நான் சொல்லியிருக்கிறது இங்கே இருக்கிற வேக்கன்சிக்கு தான் சொல்லியிருக்கேன். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோன்னு கேட்டுறாதீங்க. அது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஒரிஜினலாக நம்ம கண்ணில் பார்த்துட்டு 10,000 12,000 5,000 தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுவோம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதுதான் கட் ஆஃப். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெனோ போத் சார், ஸ்டெனோ ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு சொல்லுங்கள் சார். சொல்ல மாட்டேன். ஸ்டெனோ ஒரு லோயர் ஒரு ஹையருக்கெலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஜென்ரல் பிசி எம்பிசி எஸ்சி இந்த 4 கேட்டகரிக்கும் ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு ஒரு ஆளுக்கு கூட கிடைக்காது. எழுதி வச்சுங்க. என்ன சார் இவ்வளோ ரஃபாக சொல்கிறீங்க? வேகன்சியை பாருங்கள், 452 தான். 2000 கிட்டத்தட்ட மினிமம் நான் சொன்னேன். 2000 பேர் வந்து போத் ஹையர் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு 2300 இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்படி இப்படி வச்சுக்கிட்டா கூட 2000 பேர் போத் ஹையர். ஸோ இங்கே வேக்கன்சி வெறும் 452 தான் சார். அப்படின்னா எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இவங்களுக்காவது கிடைக்கணும்ல சார்? வேக்கன்சி மிக குறைவு. இதை நீங்கள் இதில் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா, இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 452 நீங்கள் வந்து ரிசர்வேஷன் ஒதுக்கி நீங்கள் போடுறீங்கன்னா மிக மிக குறைவாக தான் வரும். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு கிடைக்காதா சார்? அது நமக்கு தெரியாது. எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க, என்ன ஏதுன்ற விஷயங்கள் தெரியாது. ஆனால் ஒன்று உறுதியாக சொல்கிறேன், ஜென்ரல் பிசி எம்பிசி எஸ்சி இந்த 4 கேட்டகரிக்கும் போத் ஹையர் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். 1000 வேக்கன்சியாக இருந்தாலுமே, 1000 வேக்கன்சி வந்தாலுமே, 1200 வேக்கன்சி வந்தால் கூட ஸ்டெனோவுக்கு ஜென்ரல் பிசி எம்பிசி எஸ்சி இந்த 4 கேட்டகரிக்கும் போத் ஹையருக்கு தான் கிடைக்கும். நம்ம இங்கே கட் ஆஃப் போட்டிருக்குது ஸ்டெனோ போத் ஹையர் 452 போஸ்ட்டுக்கு தான் நம்ம இங்கே கட் ஆஃப் போட்டிருக்கோம். ஜென்ரல் 150 கொஸ்டின், பிசி எம்பிசி சாரி ஜென்ரல் பிசி 150 கொஸ்டின், எம்பிசி 145 கொஸ்டின், எஸ்சி 140, எஸ்சிஏ 120 கொஸ்டின், எஸ்டி 100 கொஸ்டின், பிசிஎம் 100 கொஸ்டின். ஓகேங்களா? இதில் இந்த வேக்கன்சிக்கு தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் போத் ஹையர். ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லவே வாய்ப்பில்லை. 452 வேக்கன்சிக்கு இதுதான் கட் ஆஃபாக வரும்.
ஒரு வேளை 1000 வேக்கன்சினா கட் ஆஃப் சொல்லுங்கள் சார்னு சொல்லாதீங்க. நம்ம வேக்கன்சியை கண்ணில் பார்த்துட்டு 1000, 1200, 1500 அல்லது 800ன்றதை கண்ணில் பார்த்துட்டு அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா சார்? அப்படின்னா 1000 வேக்கன்சி ஸ்டெனோவில் வந்தால் எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம்க்கு கிடைக்குமா சார்? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்பயுமே ஜென்ரல் பிசி, எம்பிசி, எஸ்சிக்கு கிடையாது சார். 1200 சார் ஜென்ரல் பிசி, எம்பிசி, எஸ்சி கிடைக்குமா சார்? அப்பையும் கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ இருக்கிற வேக்கன்சிக்கு 452 வேக்கன்சிக்கு ஒரு லோயர் ஒரு ஹையரே கிடைக்கிறது டஃப்பு தான். இந்த 3 கேட்டகிரியில் மட்டும்தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது என்ன ஏதுன்ட்டு. பட் இந்த 4 கேட்டகிரிக்கும் 1200 வேக்கன்சி வந்தாலும் ஒரு லோயர் ஒரு ஹையர் கிடைக்காது. போத் ஹையருக்கு தான் கிடைக்கும். நல்லா அதை மனசில் வச்சுக்கோங்க சார். அப்படின்னா என்கிட்ட ஒரு லோயர் ஒரு ஹையர் தான் சார் இருக்குது, என்ன பண்ணலாம்? சிம்பிள், டைப்பிஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். டைப்பிஸ்ட் சார் எப்படி சார் 130 நாள் தான் இருக்குது, என்ன சார் பண்ணுறது? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டைப்பிஸ்ட்டுக்கு அந்த போஸ்ட் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இவ்வளோ தாங்க கட் ஆஃப். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப் கண்டிப்பாக போடுவோம். எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக அல்லது ஹார்டாக அல்லது மீடியமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கட் ஆஃப் வந்து அப்டேட் பண்ணுவோம். மீடியம்னா இது தாங்க, இந்த மாதிரி தான் கட் ஆஃப் வரும். ஓகேங்களா? ஒருவேளை ஈஸி அண்ட் ஹார்டுனா நான் ஒரு 3 to 5 கொஸ்டின் குறைச்சிக்க சொன்னேன், 3 to 5 கொஸ்டின்ஸ் அதிகப்படுத்திக்க சொன்னேன். புரியுதுங்களா? இதாங்க. இதை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியப்படுத்துக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ரிப்பரேஷனை அமைச்சிக்கோங்க. இன்னும் சொல்ல போனால் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னா ஒரு 180 கொஸ்டின். ஓகேங்களா? டைப்பிஸ்ட் அப்படின்னா 175 கொஸ்டின். சார் கட் ஆஃப்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இப்படி சொல்கிறீங்களே சார்? நீங்கள் சேஃபர் சைடு இருக்குன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்னா 180 கொஸ்டின் 200க்கு இப்போ இருக்க வேக்கன்சிக்கு. டைப்பிஸ்ட்னா 175. ஸ்டெனோ அப்படின்னா ஒரு 155 அல்லது 150. ஸோ இதாங்க ஃபைனலாக கட் ஆஃப். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ரிப்பரேஷன் அமைச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த குரூப் 4 சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் போடுவோம். அதே மாதிரி கிளாஸஸ் வீடியோஸ்லாம் அப்டேட்டடாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.